லாஸ்ட் ஜூலை 14 வந்து என்னோட பெரிய பாப்பாவுக்கு பர்த்டே இருந்தது. அந்த பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் அவளுக்கு ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ. நமக்கு ஒருத்தங்க விஷ் பண்ணுறாங்கன்னா நம்மளை சார்ந்தவங்க அது வேறு ஹாப்பி. பட் நம்மளை சார்ந்தவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்கன்னா அது இன்னும் ஹாப்பினஸ் கொடுக்கும். அது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கலீக்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ. இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம பர்த்டே செலிப்ரேஷன்லேருந்து பர்த்டே ப்ரிப்பரேஷன்லேருந்து எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டு 12 o'clock ஃபேமிலியில் எல்லாருமே விஷ் பண்ணாங்க. எங்கள் பெரிய பாப்பாவுக்கு இது 5th பர்த்டேன்றதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எங்கள் ஃபேமிலியில் யாரையுமே நான் இன்வைட் பண்ணலை. சரி, ஜஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணி சரி வர பசங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 daysக்கு முன்னாடியே நான் ரிட்டன் கிஃப்ட் நம்ம ஹேண்ட்லேருந்தே போகணும், நம்ம கையால் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நானே ப்ரிப்பேர் பண்ணேன். இது வந்து ஜஸ்ட் A4 ஷீட்டில் தான் பண்ணியிருந்தேன். ஜூட் பேக் A4 ஷீட்டில் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்க்குறதுக்குமே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்கான்ட்டு. ஓகே, நல்லா இருந்தது. அதனால் நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஒரு 20 வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். ப்ளஸ் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வந்து கொஞ்சம் அழகாகவே அது இருந்தது. நம்ம வெளியே கொடுத்தோன்னா அது ப்ரைஸ்க்காக தான் இருக்கும். பட் இது வந்து நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். இந்த கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சு சாக்லேட்ஸ் அண்ட் பென்சில் கிட் அது மட்டும் வச்சுருந்தேன். அது வச்சு நான் பசங்களுக்கு கொடுத்துருந்தேன். பசங்களுமே ஹாப்பியாக இருந்தாங்க. தென் வந்து அவங்களுக்கு பர்த்டேன்றதுனால என்னோடய கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்க ட்ரெஸ்ஸுலேயும் இருக்கணும், ஈச் அண்ட் எவ்ரி திங்கில் என்னோடய கான்ட்ரிபியூஷன் இருக்கணுன்றதை நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதனால் ட்ரெஸ்ஸுமே நான் மார்னிங் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகிறதுக்கு கிராண்டாகவும் இருக்கணும், ப்ளஸ் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நானே ஸ்டிச் பண்ணேன். இந்த ஒரு மாதிரி இந்த பேபி பிங்க்கில் அவங்களுக்கு அழகாக இருந்தது. அவங்க நார்மலாக பிரின்சஸ் மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்க பேசிக்காகவே பிரின்சஸ் தான். அதே மாதிரி பிரின்சஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாடல் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது எல்லாமே இந்த திங்ஸ், இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து நானே பை பண்ணி அதில் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது தான். அவங்க பர்த்டே அன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டு நாங்கள் டெம்பிள் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டேன். பர்த்டேக்கு முந்தின நாள் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் அவங்க ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. சரி, ஓகே, மார்னிங் நான் என் கிஃப்ட் கொடுத்துட்டேன். இது என்னோடய கிஃப்ட்டு. இது மணி பேங்க். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் நினைக்கலாம் இது சின்ன கிஃப்ட்டுன்னு, பட் அவளுக்கு அது பெரிய கிஃப்ட்டு. அவங்க மார்னிங் ரெடி ஆனதுமே டெம்பிள் கூட்டிகிட்டு போயாச்சு. டெம்பிளுக்கு போயிட்டு முருகர் டெம்பிள் தான் போயிருந்தோம். வீடு பக்கத்துலேயே இருக்குது. சரி, போகிற வழியில் இருக்கிறதுனால அந்த டெம்பிளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து அவங்கள கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் அங்கே ஸ்கூலில் வந்து சிக்கீஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க, பீனட் சிக்கீஸ். அது மட்டும் வாங்கிட்டு ஸ்கூல் கூட்டிகிட்டு போய் நானே விட்டுட்டேன். பாய். அவங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளே டெக்கரேஷன் ஒர்க் அண்ட் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது. அது எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணியிருந்தோம். ஃபைனலாக இதுதான் டெக்கரேஷன் எங்களோடது. நான் எல்லா பர்த்டேக்குமே வந்து நாங்களே தான் டெக்கரேட் பண்ணுவோம். இதுதான் ஃபைனல் லுக். ஆஃப் டே தான் ஸ்கூலுன்றதுனால 1 o'clockலாம் பாப்பா வந்துட்டாங்க. அவங்க வந்ததுமே கிஃப்ட் கேட்கவும் அவங்களோட கிஃப்ட், அவங்க பாட்டி கொடுத்த கிஃப்ட்டை வந்து நாங்கள் ரிவீல் பண்ணோம். தென் அவங்க அம்மையும் அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. அதாவது என் அம்மா அதுவுமே கொடுத்தாங்க. சில்வரில் செயின் அண்ட் இயரிங் வாங்கி கொடுத்துருந்தாங்க.
தென் என்னோடய கிட்ஸ் எல்லாம் வந்து தூங்க வச்சுட்டு நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து சமைச்சோம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் சமைச்சோம். ஏன்னா நான் கூப்பிட்ருக்கிறது எல்லாருமே வந்து கிட்ஸு. அவங்களுக்கு வந்து எனக்கு வெளியில் வாங்கி தர்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதனால் நான் வந்து ஹோம்மேடாக ஹைஜீனிக்காக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நான்வெஜ் தான் பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா அண்ட் கத்திரிக்காய் பச்சடி அண்ட் ஸ்வீட் ரெடி பண்ணியிருந்தோம். இதை தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டாங்க. ப்ளஸ் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வெஜ் ரைஸும் பண்ணியிருந்தோம். இந்த இயர் வந்து நாங்கள் என்ன தீம் பேஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா மெர்மைன் தீம் தான். பர்பிள் கலர் ப்ளஸ் இந்த மெர்மைன் பேனர்லாம் வந்து நானே வந்து பிரிண்ட் எடுத்து அதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். ஃபைனலாக மேடம் ரெடி ஆகி கேக் கட் பண்ணுறதுக்கும் வந்தாச்சு. எல்லோரும் வந்தாச்சு. 15 கிட்ஸ் இன்வைட் பண்ணியிருந்தேன். அதில் 10 கிட்ஸ் வந்திருந்தாங்க. ப்ளஸ் அவங்க பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. தென் ஃபைனலாக 2 குட்டியை ரெடி பண்ணியாச்சு. பாப்பா ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக அவங்க கேக் கட்டிங்கும் முடித்தாங்க. கேக் கட்டிங் பண்ணதுமே ஃபஸ்ட்டு அவள் என்ன பண்ணுவான்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவள் வந்து வெளியில் இருக்கவங்க கூட நல்லா இன்ட்ராக்ட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் அவள் இன்ட்ராக்ட் ஆகணும். ஏன்னா அவங்க கோவிடில் பிறந்தவங்க. நானே என் ஹஸ்பண்ட் மட்டுமே அவளை இத்தனை வருஷமாக தனியாகவே வளர்த்துருக்கோம். அவள் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாள். வென் ஷீ ஜாயின் த ஸ்கூல் அந்த டைம்லேருந்தே நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவளை இது பண்ணுவேன். அதனால் அவள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கேக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ப்ளஸ் வந்து நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஜஸ்ட் பர்த்டே 5th பர்த்டே இவ்வளோ செலிப்ரேட் பண்ணணுமா, இவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி கிடையாது. என் பாப்பாவோட மெமரிஸ் சைல்டுஹுட் மெமரிஸாக இருக்கணும். நல்ல மெமரிஸாக இருக்கணும். நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ நம்மளோட மெமரிஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு அவங்க யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எப்படி நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். நிறைய பேர் பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அதனால் நமக்கு கிடைச்ச நிறைய விஷயத்த இன்னும் பெட்டராக நம்ம சைல்டுக்கு கொடுக்கணுன்றது தான் என்னோடய தாட். அதனால தான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட், முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் அண்ட் எஃபர்ட் என் பாப்பாக்காக நான் போடுவேன். அண்ட் மெமரிஸாக ஆக்குவேன். தென் ஃபைனலாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒருத்தராக அவங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தென் செப்பரேட்டாக எல்லாருமே விஷ் பண்ணாங்க. அவளும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. யாருக்கு தான் கிஃப்ட்ஸ் பிடிக்காது? பெரியவங்க நமக்கே பிடிக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்காதா? அவள் ஜாலியாக வாங்கிட்டு இருந்தா. ட்ரெஸ்ஸுமே சேஞ்ச் பண்ணிட்டா. ஃபைனலாக இவ்வளோ கிஃப்ட்ஸ் இருந்தது. சரி ஓகே பசங்களெல்லாம் சாப்பிட வைக்கலான்னு ஃபஸ்ட்டு கிட்ஸ் எல்லாம் உட்கார வச்சோம். எல்லாருமே அவங்கவுங்களாம் இண்டிவிஜுவலாகவே சாப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி டைமில் தான் இண்டிவிஜுவலாக சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக அப்படி உட்கார வைங்க. லிட்டர்ஸ் பலூனு பிளாஸ்ட் பண்ணி ரொம்ப நேரம் கேட்டுகிட்டே இருந்தா. அதை பண்ணேன். இது மாதிரி சின்ன விஷயங்களில் தான் நம்ம குழந்தையோட சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் காஸ்ட்லியாக வாங்கி தர விஷயத்துலலாம் அவங்களுக்கு அந்தளவுக்கு சந்தோஷம் இருக்காது. சின்ன விஷயங்களுக்கும் சாதாரண விஷயங்களுக்கும் நம்ம குழந்தை சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு என்விரான்மெண்ட்லேயும் உங்கள் குழந்தைய வளங்க. கண்டிப்பாக அவங்க நல்ல பிள்ளைங்களாக வருவாங்க. சூப்பராக வருவாங்க லைஃப்பில். உங்களோட குழந்தை கேட்குறதெல்லாம் வாங்கி கிடக்கிறத விட்டுட்டு அவங்க கேட்குறத எந்த டைமில் அவங்களுக்கு வேணுமோ அந்த டைமில் அதை கொடுத்திங்கன்னா அந்த பொருளோட வேல்யூ அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். அந்த பொருளை பத்திரமாவும் வச்சுப்பாங்க. கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து அடுத்து போடுறேன். கண்டிப்பாக ஃபுல் வீடியோஸும் பாருங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.